अस्सलाम वालेकुम। பாலஸ்தீன அப்பாவி மக்களை குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக கண்டன உரை நிகழ்த்த முகமது மாநில பேச்சாளர் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, கடந்த ஒரு வருட காலமாக இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய ஒரு நாடு பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அவர்கள் செய்த அட்டூழியங்களையும் நியாயமற்ற செயல்களையும் மறைப்பதற்காக அநியாயமாக அக்கிரமமாக பாலஸ்தீனத்தின் மீது போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாலஸ்தீனம் என்பது இயற்கையிலேயே அந்த மக்களினுடைய சொந்த நாடாக இருக்கிறது. இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட நாய் யார் என்று சொன்னால், எப்படி பிணங்களை தின்பதற்கு கழுகுகள் அடைகிறதோ, வேட்டையாடக்கூடிய ஒரு நாய்க்கு எந்த அடிப்படை தார்மீக உரிமை கிடையாதோ, அதே போல இயற்கையிலேயே பாலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த இடத்தை ஆக்கிரமித்து நியாயமற்ற முறையிலேயே அங்கே நுழைந்து அநியாயமாக போர் செய்யக்கூடிய ஒரு போர் குற்றவாளிகள் தான் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. இப்போது சமீபத்திலே ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் சமீபத்திலே ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. எல்லா கண்களும், எல்லாருடைய கண்களும் ரஃபாவின் மீது அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் ஏன் வருகிறது, எதற்காக ட்ரெண்டிங் ஆகிறது, உலக அளவில் அது ஏன் பேசும் பொருளாக ஆக்கப்படுகிறது, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடிகர்கள், நடிகைகள், உலகில் இருக்கக்கூடிய பல நாட்டினுடைய முக்கியமானவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த வாசகத்தை ட்ரெண்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கண்களும் ரஃபாவின் மீதுதான். என்ன சொல்ல வருகிறார்கள்? இரண்டு அநியாயம் பண்றீங்க, உங்க அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு அளவு கிடையாதா? இஸ்ரேலை பார்த்து உலக மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு நீதி நியாயம் இல்லாமல், எந்த விதமான மனசாட்சி இல்லாமல், மனசாட்சிக்கு விரோதமாக இன்னைக்கு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கேடுகட்ட அயோக்கியன், அந்த நெதன்யாகு என்று சொல்லக்கூடிய அயோக்கியன் இன்னைக்கு இஸ்ரேலை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய அவன் பாலஸ்தீனத்தை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த ரஃபா என்று சொல்லக்கூடிய பகுதி என்ன பகுதி? பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய ஒரு போர். அங்கே மக்கள் வாழ முடியவில்லை. அங்கே மருத்துவமனையில் குண்டு வீசப்படுகிறது. குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். பெண்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எகிப்து என்று சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு தஞ்சம் புகுந்து விடலாமா என்ற அடிப்படையிலே அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு இடத்திலே ஒரு கேம்ப் அமைக்கிறார்கள். அந்த இடத்துக்கு பேர் தான் ரஃபா. இங்கே தாய்நாட்டிலே வாழ முடியவில்லை. குண்டுமலை பொழிகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள்.
இவர்களுடைய அநியாய அக்கிரமத்திற்கு தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த பாலஸ்தீன மக்கள் எகிப்துக்கு போய் வாழலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த எல்லையோர பகுதியாக இருக்கக்கூடிய ரஃபா என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர்கள் தற்சமயம் ஒரு கூடாரம் அமைத்து இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த அயோக்கியர்கள் அங்கேயும் குண்டுமலையை வீசுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம்! உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் வன்மையாக இந்த செயலை கண்டிக்கிறார்கள். எகிப்து சொல்லுகிறது, என்ன தெரியுமா சொல்லுகிறது? பாலஸ்தீனத்தை வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இஸ்ரேல் மாற்றிக் கொண்டிருக்கிறது, பாலைவனம் போல் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்து கண்டிக்கிறது. கத்தார் சொல்லுகிறது, என்ன சொல்றாங்க? சர்வதேச சட்டங்களை எல்லாம் இஸ்ரேல் மதிக்கவில்லை, மீறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கத்தார் கண்டிக்கிறது. ஜோர்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அவர்கள் கண்டிக்கிறார்கள். போர் குற்றங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெதன்யாகுவும் இஸ்ரேலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? போர் குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஜோர்டன் கண்டிக்கிறது. துருக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அவர்கள் சொல்லுகிறார்கள், மனித குலத்திற்கு விரோதமான ஒரு செயலை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேலுக்கு அழிவுகரம் தான் அப்படின்னு சொல்லி துருக்கி சொல்லுகிறார்கள். சவுதி அரேபியா, இன படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் செய்வது போர் அல்ல, அங்கு நடப்பது இன படுகொலை. இப்படி உலகில் உள்ள எல்லா நாடுகளும் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அயோக்கியர்கள், இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அயோக்கியர்கள் தொடர்ச்சியாக எந்த விதமான மனித நேயமும் இல்லாமல் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலையும் இந்த அந்த நாட்டினுடைய பிரதமரையும், குறிப்பாக அந்த நாட்டினுடைய பிரதமரை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும். மனித குலத்திற்கு அவன் ஒரு விரோதியான பிரதமர் என்று அறிவிக்க வேண்டும். இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அயோக்கியத்தனங்களை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் தெரியுமா? குழந்தைகள் எல்லாம் 70% பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு பேர் போரா? போர் என்றால் என்ன? போர் எப்படி நடக்கணும்? சரிசமமான படைபலத்தோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் தான் போர் செய்ய வேண்டும். பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்வது, அவர்களை கொல்லுவது, அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, பெண்களை தாக்குவது, இது போரினுடைய ஒரு முறையா? ஒரு நாடு செய்யக்கூடிய முறையா? 70% பேர் இந்த போரிலே குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எவனாவது அதை எதிர்த்து இப்ப நம்ம குரல் கொடுக்கிறோம் பாருங்க. ஏதோ நம்ம சக்திக்கு உட்பட்டு பேசுகிறோம். இத கூட நம்ம சொல்லலன்னு சொன்னா மனித நேயமே நமக்கு இல்ல, மனித குலத்துக்குரியவர்கள் நம்ம இல்ல. நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த அளவுக்காவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள்.
என்ன தெரியுமா நினைப்புல இருக்கிறான்? எங்கேயோ கொல்லப்படுகிறார்கள், எங்கேயோ சாகுகிறார்கள். நமக்கு என்ன? நம்ம வாழக்கூடிய பகுதிகளையா குண்டு விழுது, எங்கேயோ விழுகிறது என்று சொல்லி அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பக்கத்து வீடு எரியும் போது நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். பார்த்து கொண்டிருந்தால் அடுத்து ஓ வீடு தான், அடுத்த ஓ மேலதான் கையை வைப்பார். இன்னைக்கு இந்தியா போன்ற ஒரு நாடு, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு ஒரு நாடு, வலுவான குரல்களை எழுப்ப வேண்டாமா? கண்டிக்க வேண்டாமா? உரிய குரல் கொடுக்க வேண்டாமா? சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயக நாடுகள் உரிய குரல்களை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? அதை செய்ய தவறுகிறார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன? பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு, சுதந்திர நாடு அமைப்பதற்கு உலக நாடுகள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் எப்படி அவங்களுடைய சொந்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, சொந்த இடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, அதே இடத்திற்கு, அதே பகுதிக்கு அவர்களை திரும்ப குடியமர்த்தக்கூடிய பணியை உலக நாடுகள் செய்ய வேண்டும். பாலஸ்தீன மக்கள் அவர்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கான எல்லா பணிகளையும் ஐநா சபை செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அநியாயம் பண்றாங்க தெரியுமா? ஐநா சபை என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஐநா சபை என்ன? அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை கண்காணித்து வழிநடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. தலைமைத்துவ பதவியை கொடுத்திருக்கிறார்கள். நீ என்ன செய்யணும்? ஒரு ஐநா என்று சொல்லி உன்னை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அநியாயம் செய்யாம இருக்கிறத நீ கண்டிக்கணும், கேட்கணும். ஆனா ஐநா வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், மௌனியாக இருக்கிறார்கள். அதே இந்த ரஃபா என்று சொல்லக்கூடிய பகுதியில் நடந்த அந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, அப்ப மட்டும் லேசா திறக்கிறாங்க. இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும், தொடர்ச்சியாக செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நீ லேசா தடவி கொடுக்கிற, நீ சொல்ற மாதிரி சொன்னால் உன்னை மிஞ்சி செய்ய முடியுமா? இதே அமெரிக்கா இந்த பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஏராளமான ஆயுதங்களையும் ஆயுத படைகளையும் ராணுவ வீரர்களையும் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறது. நீ ஊட்டி ஊட்டி வளர்க்கிற காரணத்தினால்தான் இஸ்ரேல் இன்னைக்கு இந்த தாக்குதலை செய்கிறான். இப்ப என்ன தெரியுமா சொல்றேன்? அமெரிக்கா நாங்க இதை கண்டிக்கிறோம். நீங்க ஒரு ஜனநாயக நாடா? கண்டிப்புனா எப்படி கண்டிக்கணும்? கொதிச்சு எழ வேண்டாமா? நம்ம வாழக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பெரிய ஒரு காலகட்டம். 2024 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித குலம் எவ்வளவு மெச்சூரான பக்குவமான ஒரு காலகட்டம். அநியாயம் செய்றாங்க. குழந்தைகள், பெண்கள் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணவு இல்லை, மருத்துவம் இல்லை, தண்ணீர் இல்லை. நினைச்சு பாரு எவ்வளவு பெரிய வேதனையை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வேதனையை அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலே நீ நிம்மதியா வாழலாம் நினைக்காத. உலக நாடுகளை சொல்லுகிறோம், ஒரு சாரார் அநியாயமாக அழிக்கப்படும் போது நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் நினைக்கலாம் என்று
நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய பிரார்த்தனையிலேயும் இறைவனுடைய பேருதல் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம என்ன வேணாலும் அநியாயம் செய்யலாம், அக்கிரமம் செய்யலாம், கேட்பதற்கு ஆள் கிடையாது. யாரா சொன்னா? உன்னிடத்திலே படைபலம் இருக்கலாம், உன்னிடத்திலே பணபலம் இருக்கலாம், உன்னிடத்திலே பல நாடுகள் இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களினுடைய பாதிப்பினுடைய பக்கத்திலே படைத்த இறைவன் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். என்னடா அநியாயம் செய்றீங்க? ஒரு நீதி நியாயம் இல்லையா? கேடு கட்டவர்களா? இப்படியே இந்த உலகம் சென்றுவிடும் என்று நினைக்கிறார்களா? இப்போது பார்க்கிறோம், பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் சர்வாதிகாரம் மிக்கவர்கள், இந்தியாவிலே காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம், எதிர்கட்சிங்கிறதே இருக்காது, இந்தியா என்பது அடுத்து எங்களுடையதான் என்று சொல்லி மார்தட்டிய எத்தனையோ சர்வாதிகாரிகள் இன்னைக்கு மண்ணை கவி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ண முடிகிறது உங்களால்? காலம் என்பது சுழலும். உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறாயா? குடித்துக் கொண்டிருக்கிறாயா? இறைவனுடைய கோபத்தை சாதாரணமாக எடை போட முடியாது. இறைவன் தன்னுடைய கோப பார்வையை அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் மீது வீசினால் உங்களால் தாங்கல முடியாது. இறைவன் திருமறை குர்ஆனிலே அழகான ஒரு சம்பவத்தை இந்த ரஃபா மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஆறுதல் செய்யக்கூடிய விதமாக குர்ஆனிலே ஒரு வரலாறு வருகிறது. குர்ஆனை பல பேர் படித்திருக்க மாட்டார்கள், தெரிந்திருக்காது. அந்த காலத்திலே ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன், நீங்க என்னடா அயோக்கியன்? இஸ்ரேல், அதே போல நெதன்யாகு, இந்த அயோக்கியர்களை எல்லாம் விட உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அயோக்கியர் யார் தெரியுமா? தன்னை கடவுள் என்று வாதிட்டு சொன்ன ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் இடத்துல என்ன இருந்துச்சு? மிகப்பெரிய பணபலம், படைபலம், மக்கள் பலம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சாரார் பாதிக்கப்பட்டவர்கள் சொந்த பகுதியிலிருந்து இன்னைக்கு எப்படி பாலஸ்தீன மக்கள் துரத்தி அடிக்கப்படுகிறார்களோ அதே மாதிரி அன்னைக்கு மூசா நபியினுடைய அந்த சமுதாயம், நலிவடைந்த சமுதாயம், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கடைசியிலே அன்னைக்கு ஃபிரௌனுடைய நிலைமை என்ன தெரியுமா? இறைவன் கடலை பிளக்க வைத்து அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் மூழ்கடித்தான் என்பதுதான் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இன்னைக்கு நீ என்ன பேசுகிறாய்? என்ன நடக்குது தெரியுமா? அநியாயமாக, அக்கிரமமாக 50,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உன் நாட்டை தாக்குறதுனால பதிலுக்காக நீ தாக்குகிறாய். நியாயம் வேண்டாமா? தாக்குறவன அடி, அடிச்சவன அடி, உன் மேல தாக்குதல் எவன் செஞ்சாலும் அவன் அடி. அதை விட்டுவிட்டு இந்த போரிலே கடுகளவு சம்பந்தம் இல்லாத குழந்தைகள், பெண்களை குறைஞ்சது 50,000 பேர் இந்த ஒரு வருஷத்தில் காலி செய்திருக்கிறார்கள். 1,00,000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இடமில்லாமல் தன்னுடைய வாழ்வுக்கு அடுத்த கட்டம் தெரியாமல் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயம் பண்றீங்களா?
இவ்வளவு அக்கிரமம் பண்றீங்களா? இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிச்சயமாக என்றைக்கும் எங்களுடைய குரல் இருக்கும். அல்லாஹ் அக்பர். பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடு அறிவிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். பாலஸ்தீன மக்கள் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய எல்லா வகைகளையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர். நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இரு கைகளையும் நாங்கள் ஏந்துவோம். இன்ஷா அல்லாஹ் ஏந்துவோமா? அல்லாஹ் அக்பர். என்னுடைய கண்டனத்தை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியாக ஒரு சிறு கண்டன முழக்கம் எழுப்பப்படும். பதிலுக்கு நீங்களும் கண்டன முழக்கத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமீல் அபி வாங்க. அல்லாஹு அக்பர். 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 ஆர்ப்பாட்டம் மிக ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் மிக ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் மிக ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீன ரஃபா எல்லையில் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை குண்டு போட்டு கொன்று குவிக்கும் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 இரக்கமின்றி தயக்கமின்றி இரக்கமின்றி தயக்கமின்றி அப்பாவி ரஃபா மக்கள் மீது அநியாயமாக ராக்கெட் வீசி அழித்தளிக்கும் அராஜகத்தை உண்மையாக கண்டிக்கின்றோம். பாவிகளே 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 அக்கிரம் செய்யும் பாவிகளே உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள கண்கள் எல்லாம் ரஃபாவின் மீது இருக்குதா? பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது பிஞ்சு பிள்ளைகள் துடிக்கும் போது பெற்ற தாயும் கதறும் போது உடல் சிறந்து கிடைக்கும் போது உள்ளம் உடைந்து போனதுடா. இரக்கமில்லையா 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 உலக நாடுகளே இரக்கமில்லையா? அப்பாவி மக்களை குறிவைத்து அழித்தளிக்கும் பயங்கரவாதிகளை கண்டிப்பதற்கு மனம் இல்லையா? பெண் குழந்தைகளை கொள்றானே பெண் குழந்தைகளை கொள்றானே போர் விதிகளை மீறுறானே மனிதநேயம் துளியுமின்றி மக்களை கொன்று குவிக்கின்றானே இஸ்ரேல் பயங்கரவாதிகள் செய்யும் அராஜகத்தை அட்டகாசத்தை உலகம் வேடிக்கை பார்க்கிறது. ஐநா மோனித்து நிற்கிறது. எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை பச்சிலம் குழந்தைகளை கொல்லப்படுவது பார்க்க முடியாத வன்கொடுமை. இத்தனையும் செய்யும் இஸ்ரேலை ஒடுக்குவதற்கு யாரும் இல்லை. இத்தனை இழந்த மக்களை கண்ணீர் உங்களை எப்போதும் சும்மா ஓடாது. ஒரு நாள் உங்களை கணக்கு தீர்க்கும். இறைவனின் பிடிவு இருக்குமாகும். பாலஸ்தீனை அபகரித்த தீவிரவாதி இஸ்ரேல் நடத்தும் அராஜகத்தால் சொந்த நாட்டு மக்களுக்கே அங்கே இருப்பதற்கு கூட இடமில்லை. காணும் இடமெல்லாம் கான்கிரீட் குவியல். கான்கிரீட் குவிக்குள் உடல்களில் குவியல். கதை எழுதுக்கு முடியவில்லை.
ஒதுங்கி நிற்பதற்கும் இடமில்லை. ஒதுங்கி நிற்பதற்கு இடமில்லை. மண்ணுக்குள் புகுந்த பிள்ளைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள், மரணத்தின் பிடியில் குழந்தைகள். கருணை இல்லையா, 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 கருணை இல்லையா. இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, இஸ்ரேல் பயங்கரவாதிகளே, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, எப்போது ஈரம் இல்லையா, எப்பொழுது ஈரம் இல்லையா. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அக்பர். இறுதியாக நன்றியுரை நிகழ்த்த மாவட்ட பேச்சாளர் அப்சல் அவரை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும், உறவுத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், ஒளிவகை ஏற்பாடு செய்த அஸ்மத் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே ஓயாமல் உழைத்த கிளை, மாவட்ட மற்றும் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும், இங்கே பங்கேற்ற அத்துணை நபர்களுக்கும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரையும் எந்த சபை கழிக்கும் போது ஒரு துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆவை ஓதி கலந்து செல்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अल्हम्दुलिल्लाह इसमें शिरकत किए हैं भाई बहनों सबको तमिलनाडु तौहीद जमात की तरफ से शुक्रिया अदा करते हैं. आराम से अभी वापस चलेंगे. அமைதியாக கலைந்து செல்லுங்கள்.